வணக்கம். இது மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கில் மணல் மாஃபியாவை ஒடுக்க கடும் நடவடிக்கை. இரவு நேர விநியோகத்துக்கு தடை விதிப்பு. அரசியல் தீர்வு விடயத்தில் ஒருமித்த நிலைப்பாடு. தமிழரசு கட்சி ஜனநாயக கூட்டணியிடையே 9 பேர் கொண்ட இணைப்புக்குழு நியமனம். அடுக்கடுக்கான பொய்களை கூறி ஆட்சியை பிடித்தது என்பிபி அரசு. நாமல் எம்பி கடும் சாடல். எரிபொருள் விநியோக சிக்கலை தீர்க்க அரசால் 5 விசேட அதிகாரிகள் நியமனம். அமைச்சர் விமல் ரத்நாயக்க தலைமையில் தீர்மானம். சந்திரிகா நலிந்த விசேட சந்திப்பு. விஜயகுமாரதுங்க நினைவு வைத்தியசாலையை நவீனமயமாக்க திட்டம். சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு விசேட பாதுகாப்பு திட்டம் ஏப்ரல் 1 முதல் ஆரம்பம். கொக்கு தொடுவாயில் அத்துமீறிய உப்பளம் அமைப்பு. ரவிகரனின் ஆட்சேபனைக்கு நடவடிக்கை மேற்கொள்க. மகாவலி பணிப்பாளர் நாயகத்துக்கு பிரதமர் அலுவலகம் வலியுறுத்து. யாழ் பஸ் நிலைய பொது மலசலக்கூட விவகாரத்தினால் நேற்று பரபரப்பு. சீனாவுடனான கென்யாவின் வரியற்ற வர்த்தகம் இலங்கையின் வணிகங்களுக்கு வாய்ப்பு. முன்னாள் தூதுவர் கணநாதன் கூறுகிறார். ஊழல் அமைச்சரை பாதுகாக்கும் அரசு. அஜித் பி பெரேரா என்பி. தொடர்வது விரிவான செய்திகள். கென்யா வரியற்ற ஆடுகள் கட்டமைப்பின் கீழான தனது முதலாவது ஏற்றுமதி தொகுதியை சீனாவுக்கு உத்தியோகபூர்வமாக அனுப்பி வைத்த சிறப்புமிக்க நிகழ்வில் முன்னாள் ராஜதந்திர தூதுவர் கணநாதன் உள்ளிட்ட சர்வதேச மற்றும் பிராந்திய முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இந்த ஏற்றுமதி தொகுதியானது சீன மக்கள் குடியரசின் துணைத் தலைவர் ஹான்ஜிங் மற்றும் கென்ய குடியரசின் துணைத் தலைவர் ஹிதுரே கிண்டிகி ஆகியோரால் கூட்டாக கொடியசைத்து கடந்த புதன்கிழமை ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வு பூஜ்ய வரி விகிதத்தின் கீழ் கென்ய பொருட்கள் சீனாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதை அடையாளப்படுத்தியது. கென்யாவின் ஏற்றுமதிகளுக்கு வரி விலக்கு அளிப்பதற்கான சீனாவின் இந்த முடிவானது இருதரப்பு வர்த்தக உறவுகளை ஆழப்படுத்துவதில் ஒரு உருமாற்றத்தக்க படிநிலையாக கருதப்படுகிறது. இந்த முன்முயற்சியானது கென்ய உற்பத்தியாளர்களுக்கு புதிய வழிவகைகளை திறக்கும் என்றும் உலகின் மிகப்பெரிய நுகர்வோர் சந்தைகளில் ஒன்றான சீனாவுக்கான ஆடுகளை விரிவுபடுத்துவதன் மூலம் பொருளாதார வளர்ச்சியை தூண்டும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இங்கு உரையாற்றிய கென்ய துணைத் தலைவர் கடந்த 6 தசாப்த கால புவிசார் அரசியலில் ஏற்பட்ட மாற்றங்களுக்கு மத்தியிலும் இரு நாடுகளும் வலுவான வர்த்தகம், முதலீடு மற்றும் மக்களிடையே உறவுகளை வளர்த்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கென்யாவின் முக்கிய புகையிரத வலையமைப்பை உருவாக்க சீனா உதவியிருப்பதுடன் வீதிகள், உற்பத்தி துறை, நீர் மற்றும் சக்தி உள்கட்டமைப்புகளில் சீனாவின் பங்களிப்பு நாடு முழுவதும் பரவியுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். இந்நிகழ்வில் பேசிய முன்னாள் தூதுவரும் தொழிலதிபருமான கணநாதன், கென்யாவில் செயற்பட்டு வரும் இலங்கை வணிகங்கள் இந்த புதிய ஏற்பாட்டின் மூலம் கணிசமான பலன்களை பெறக்கூடும் என குறிப்பிட்டார். இந்த நிகழ்வை கென்யாவின் வளர்ந்து வரும் உலகளாவிய இருப்பு மற்றும் பொருளாதார அபிலாஷையின் அடையாளமாக கணநாதன் பாராட்டியுள்ளார். இந்த அபிவிருத்தியானது சர்வதேச வர்த்தகத்தில் ஒரு வலுவான போட்டியாளராக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள கென்யா தயாராக இருப்பதை உணர்த்துகிறது என்றும் அவர் கூறினார். முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் குஞ்சுகால் வெளிப்பகுதியில் தமிழ் மக்களின் பூர்வீக காணிகளில் பெரும்பான்மை இனத்தவரால் அத்துமீறி உப்பளம் அமைக்கும் முயற்சியை தடுக்குமாறு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரனால் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்திற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மகாவலி பணிப்பாளர் நாயகத்துக்கு பிரதமர் அலுவலகத்தால் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அந்த கடிதத்துக்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மகாவலி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகத்துக்கு பிரதமர் அலுவலகத்தால் கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரனது தொடர் அழுத்தத்தினை அடுத்து இந்த உப்பளம் அமைக்கப்படும் இடத்தின் நில உரிமை தொடர்பில் ஆராயும் வரை அந்த உப்பளம் அமைக்கும் செயற்பாட்டை இடைநிறுத்துமாறு முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் உமா மகேஸ்வரன் ஏற்கனவே 2026 மார்ச் 10 மகாவலி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகத்துக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சேதுவை விஜயகுமாரதுங்க நினைவு வைத்தியசாலையின் தற்போதைய நிலைமை மற்றும் அதன் எதிர்கால அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து ஆராயும் விசேட கலந்துரையாடல் ஒன்று முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க மற்றும் சுகாதார அமைச்சர் கலாநிதி நலிந்த ஜெயதிச ஆகியோருக்கிடையில் நடைபெற்றது.
சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சில் நடைபெற்ற இச்சந்திப்பின் போது வைத்தியசாலையினால் வழங்கப்படும் சேவைகளை, குறிப்பாக கண் சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சை சேவைகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவு, பல் மருத்துவ பிரிவு மற்றும் ஆய்வக சேவைகள் உள்ளிட்ட முக்கிய பிரிவுகளின் செயற்பாடுகள் இதன்போது மதிப்பாய்வு செய்யப்பட்டதுடன் வைத்தியசாலையின் நிர்வாகம் மற்றும் நிதி விவகாரங்கள் குறித்தும் விசேட கவனம் செலுத்தப்பட்டது. இக்கலந்துரையாடலில் சுகாதார அமைச்சின் செயலாளர் விசேட வைத்திய நிபுணர் அனில் ஜெயசிங்க, மேலதிக செயலாளர்களான ஜனக கித்ஸ்ரி குணவர்த்தன, ஷமிகா கமிகே, பிரதி பணிப்பாளர் நாயகங்களான வைத்தியர் அர்ஜுன திலகரத்ன, சமிதி சமரகோன், தலைமை நிதி அதிகாரி GS கருணாரத்ன மற்றும் வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் கயான் ரணவீர உள்ளிட்ட உயர்மட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சேதுவை விஜயகுமாரதுங்க நினைவு வைத்தியசாலையை மேலும் நவீனமயப்படுத்தி அதனை சூழவுள்ள மக்களுக்கு மேம்பட்ட சுகாதார சேவைகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டு இந்த முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழில் இலங்கை போக்குவரத்து சபை பஸ் நிலைய நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டுள்ள பொது மலசல கூடத்தை நிர்வகிப்பது தொடர்பில் யாழ் மாநகர சபைக்கும் இலங்கை போக்குவரத்து சபைக்கும் இடையே ஏற்பட்டுள்ள குழப்ப நிலை நேற்று பெரும் பிரச்சனையாக மாறியதால் யாழ் மத்திய பஸ் நிலையத்தில் சில மணி நேரம் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நேற்று காலை யாழ் மாநகர சபையின் ஊழியர்கள் இந்த மலசல கூட தொகுதிக்கு நீரிணைப்பை வழங்கும் நோக்குடன் சென்றிருந்த நிலையில் அவர்கள் இலங்கை போக்குவரத்து சபையினரால் தடுக்கப்பட்டமை அடுத்தே பிரச்சினை உருவானது. யாழ் மத்திய பேருந்து நிலையத்துக்கென குத்தகை ஒப்பந்தம் செய்யப்பட்ட இலங்கை போக்குவரத்து சபையின் ஆளுகைக்குட்பட்ட நிலப்பரப்பிலே இந்த மலசல அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 13ஆம் தேதி அன்று அந்த மலசலக்கூட தொகுதியை குத்தகைக்கு விடுவதற்கான விண்ணப்பத்தை யாழ் மாநகர சபை பத்திரிகை மூலம் கோரியிருந்தது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட தரப்புக்கும் கடிதம் அனுப்பியுள்ளது. குறித்த நிலப்பரப்பை யாழ் பிரதேச செயலகம் தம்மிடம் பாரப்படுத்தியுள்ளதாக மாநகர சபை தெரிவித்ததாக கூறப்படுகிறது. எமக்குரிய நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டுள்ள இந்த பொது மலசல கூடத்தை தன்னிச்சையாக நிர்வகிக்க மாநகர சபை முயன்றால் நாம் சேவையை முடக்கி போராடி எமக்கான நீதியை பெறுவோம் என்றனர் இலங்கை போக்குவரத்து சபையினர். இதே நேரம் இவ்விடயம் குறித்து யாழ் மாநகர உறுப்பினர்கள் கூறுகையில், நிலப்பரப்பு அரசுக்கு சொந்தமானது, இது ஒருவருக்கென வரையறை செய்து கொடுக்கவில்லை. எனவே மக்களுக்கான சேவைக்கான இந்த கட்டட தொகுதியை மாநகர சபை நிர்மாணித்தது. கட்டுமானம் நடைபெறும் வரை எந்த பிரச்சனையும் வரவில்லை. ஆனால் மக்கள் பாவனைக்காக திறந்துவிடும் போதுதான் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபை தொடர்ந்து இடையூறாக இருந்தால் போலீசாரின் உதவியுடன் சட்ட உதவியை நாடி நாம் இந்த கட்டடத்தை திறந்தே தீருவோம் என்றனர். அனைத்து அமைச்சர்களையும் உள்ளடக்கும் வகையில் எரிபொருள் விநியோக சிக்கல்களை கண்டறிந்து அவற்றுக்கு உடனடி தீர்வுகளை வழங்குவதற்காக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திலிருந்து 5 விசேட அதிகாரிகளை நியமிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்கள் விநியோகத்தை மேற்பார்வையிடுவதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் கூட்டம் போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக்க தலைமையில் நேற்று முன்தினம் பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. இதன்போது இந்த முக்கியத்துவம் மிக்க தீர்மானம் எடுக்கப்பட்டது. கைத்தொழிலாளர்கள் தமது உற்பத்திகளை நாடெங்கும் விநியோகிப்பதற்கு தற்போது வழங்கப்பட்டுள்ள எரிபொருள் ஒதுக்கீடு போதுமானதாக இல்லை என புகார்கள் எழுந்துள்ளன. இந்த ஒதுக்கீட்டை அதிகரிக்காவிட்டால் போக்குவரத்து செலவு உயர்ந்து பொருட்களின் விலை அதிகரிக்கக்கூடும். இது எதிர்வரும் பண்டிகை காலத்தில் பொதுமக்களுக்கு பெரும் சுமையை ஏற்படுத்தும் என்பதால் இது குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டது. தொழிற்சாலைகள், சத்தோச உள்ளிட்ட அத்தியாவசிய உணவு விநியோக நிறுவனங்கள், சுற்றுலாத்துறை மற்றும் ஏனைய சேவை வழங்கும் நிறுவனங்களின் எரிபொருள் கோரிக்கைகளை சம்பந்தப்பட்ட அமைச்சுகளூடாக வலுசக்தி அமைச்சரிடம் சமர்ப்பித்து விரிவான தீர்வுகளை பெற்றுக் கொள்ளவும் இக்கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. சித்திரை புத்தாண்டு காலத்தில் தட்டுப்பாடின்றி பொருட்களை வழங்குவதையும் விலையேற்றத்தை தடுப்பதையும் இலக்காக கொண்ட முறையான எரிபொருள் முகாமைத்துவத்தை பேணுமாறு அமைச்சர் விமல் ரத்நாயக்க அதிகாரிகளுக்கு வலியுறுத்தினார். கலந்துரையாடலில் அமைச்சர் வசந்த சமரசிங்க, பிரதி அமைச்சர் ஆர்ஹம் இலியாஸ், ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் கபில ஜனக பண்டார மற்றும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DG ராஜகருணா உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் கலந்து கொண்டனர். வடக்கு மாகாணத்தில் சட்டவிரோத கனியவள அகழ்வு மற்றும் விநியோகத்தை கட்டுப்படுத்துவது தொடர்பாக ஆளுநர் செயலகத்தில் நேற்று சனிக்கிழமை இரவு நடைபெற்ற அவசர உயர்மட்ட கலந்துரையாடலில் பல தீர்க்கமான முடிவுகள் எட்டப்பட்டுள்ளன.
கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் இ சந்திரசேகர் மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் ஆகியோர் இந்த கலந்துரையாடலுக்கு தலைமை தாங்கினர். கலந்துரையாடலின் ஆரம்பத்தில் கருத்து தெரிவித்த அமைச்சர் இ சந்திரசேகர் கொடிகாமத்தில் சட்டவிரோத மணல் கடத்தலை கட்டுப்படுத்த முனைந்த போலீஸ் அலுவலர் உயிரிழந்த சம்பவத்துக்கு ஆழ்ந்த இரங்கலை வெளிப்படுத்தினார். இந்த சம்பவம் தொடர்பில் ஜனாதிபதி அவர்கள் கவனம் செலுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இவ்வாறான உயிரிழப்புகள் தொடர்கதையாக உள்ளமையை விசனத்துடன் சுட்டிக்காட்டிய அவர் மணல் மாவியாக்களிடமிருந்து எமது மாகாணத்தை மீட்டெடுப்பதற்கான பொறிமுறை அவசரமாக உருவாக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரின் இணைப்பாளர் தனதுரையில் கடந்த 10ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் சட்டவிரோத மணல் அகழ்வு விநியோகம் தொடர்பான விவகாரம் உயிர் அச்சுறுத்தலான ஒன்று என குறிப்பிட்டிருந்த நிலையில் அந்த துன்பியல் இப்போது நடந்தேறியிருக்கிறது என தெரிவித்தார். அத்துடன் சட்டவிரோத மணல் அகழ்வுக்கு எதிராக குரல் கொடுப்போர் மட்டுமல்ல, அவற்றை எடுத்துச் செல்லும் வாகனங்களின் அதிவேகம் காரணமாகவும் பல உயிரிழப்புகளை சுட்டிக்காட்டினார். மேலும் வடக்கு மாகாணத்தில் இதுவரை வழங்கப்பட்ட மணல் அகழ்வுக்கான அனுமதி பத்திரங்களில் செயற்பாட்டு நிலுவையில் உள்ள தொடர்பான விவரங்களையும் புவிச்சரிதவியல் அளவி மற்றும் சுரங்க பணியகம் வழங்க வேண்டும் என்றும் எதிர்காலத்தில் போலீசார் மாவட்ட செயலாளர்கள் ஆளுநர் செயலகம் இணைந்த குழுவில் அதனை இற்றைப்படுத்த வேண்டும் எனவும் தீர்மானிக்கப்பட்டது. இதனூடாக மணல் அகழப்படும் இடங்கள் போலீசாருக்கு தெரிய வருவதுடன் அகழப்படும் மணல் கொண்டு செல்லும் பாதைகளை அறிய முடிவதன் மூலம் ஏனைய மார்க்கங்களை செல்லும் மணல் வாகனங்களை பிடிப்பதற்கும் உதவியாக இருக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டது. மேலும் மணல் விநியோக வாகனத்துக்கு அனுமதி பத்திரம் வழங்கும் போது எவ்வளவு மணி நேரத்துள் அதனை விநியோகிக்க வேண்டும் என்ற கட்டுப்பாட்டை விதிப்பது குறித்தும் ஆராயப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ எஸ் ஸ்ரீ பவானந்த ராஜா, வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர் எஸ் சத்யசீலன், வடக்கு மாகாண மூத்த பிரதி பொலிஸ் மாதிபர் புத்திக ஸ்ரீவர்தன, யாழ்ப்பாணம் பிராந்திய பிரதி பொலிஸ் மாதிபர் மாரப்பன, யாழ் பிராந்திய மூத்த போலீஸ் அத்தியட்சகர் ஜெயமகா, புவிச்சரிதவியல் அளவை மற்றும் சுரங்க பணியகத்தின் வட பிராந்திய முகாமையாளர் டி மயூரன், யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரின் இணைப்பாளர் சு கபிலன் ஆகியோர் நேரடியாக பங்கேற்றனர். மேலும் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் ஏனைய பிரதேசங்களின் பிரதி போலீஸ் மாதிபர்கள் ஜூம் காணொலி தொழில்நுட்பம் ஊடாகவும் பங்கேற்றனர். இந்த வடக்கு மாகாணத்தில் அதிகரித்து வருகின்ற இந்த வளங்களின் நுகர்வு மீதான சட்ட ரீதியற்ற செயற்பாடுகளும் அதனால் ஏற்படுகின்ற உயிர் சேதங்களும் தொடர்பாக பொறுப்பு வாய்ந்த வகையில் ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்கின்ற தேவைக்காக இன்றைய தினம் இங்கு கூடியிருக்கின்றோம். இங்கு குறிப்பாக மணல் போன்ற கனிய வளங்கள் அதிகமாக இருக்கின்ற அதே நேரம் அவை சட்டவிரோதமாக அகழ்வுக்குட்படுத்தப்பட்டு பரிமாற்றப்பட்டு வருகின்ற சம்பவங்கள் அனைவரும் அறிந்தது. நாங்கள் கடந்த காலத்தில் விசேடமாக கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர், அதே போன்று முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர், அதே போன்று எங்களுடைய ஆளுநர் உள்ளிட்ட நாங்கள் எல்லோருமே தொடர்ச்சியாக இந்த மண் பிரச்சனைக்கு, அதாவது இன்றைக்கு 1,00,000, 1,20,000, 1,50,000 வரைக்கும் இந்த மண் விலை அதிகரித்து இருக்கின்றது. அப்போ இந்த மண் விலை அதிகரிப்பின் காரணமாகவே இந்த மாப்பியாக்களும் உருவாகியிருக்கிறது. அதனால் இந்த மாப்பியாக்களிலிருந்து இந்த மண் கொள்ளையர்களிடமிருந்து மீட்க வேண்டும் என்றால் முதலில் இந்த மண்ணின் விலையை குறைக்க வேண்டும். அப்போ அந்த மண்ணின் விலையை குறைப்பதற்கான பொறிமுறை ஒன்றை தயாரிக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக பேசப்பட்டதன் விளைவாக இன்றைக்கு விசேடமாக கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற சகல குளங்களிலும் பெரிய குளங்களில் இருக்கின்ற மண் அகலப்படுகின்றது. தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு உள்ளிட்ட முக்கிய விடயங்களில் அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளையும் ஒன்றிணைத்து ஒருமித்த நிலைப்பாட்டுடன் செயற்பட இலங்கை தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தீர்மானித்துள்ளன. யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற இருதரப்புக்கும் இடையிலான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் கூறியதாவது, இலங்கை தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையில் இது 3வது சந்திப்பாகும். இருதரப்புக்கும் இடையே தொடர்ச்சியான ஒருங்கிணைப்பை பேணுவதற்காக 9 பேர் கொண்ட இணைப்பு குழு ஒன்றை அமைக்க தீர்மானித்துள்ளோம். புதிய அரசமைப்பு உருவாக்கம் தொடர்பாக சட்டத்தரணிகள் ஏற்பாடு செய்திருந்த கூட்டத்தில் எமது இருதரப்பினரும் கலந்து கொண்டோம். தமிழ் மக்களின் அரசியல் தீர்வுக்கான அடிப்படை கோட்பாடுகளை வரையறுப்பதுடன் அது சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையிலான ஒரு சமூக ஒப்பந்தமாக அமைய வேண்டும் என்பதில் இணக்கம் காணப்பட்டுள்ளது.
இதற்கான வரிவை தயாரிக்கும் பணிகள் சட்டத்தரணிகளால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எரிபொருள் நெருக்கடி காரணமாக பிற்போடப்பட்ட இதற்கான அடுத்த கட்ட கூட்டம் விரைவில் நடைபெறும் என எதிர்பார்க்கின்றோம். இன பிரச்சினைக்கான தீர்வு விடயத்தில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் உள்ளிட்ட ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளுடன் இணைந்து ஒருமுகப்பட்ட நிலைப்பாட்டை எடுப்பதற்கான முயற்சிகளில் முழுமையாக ஈடுபட இன்றைய கூட்டத்தில் தீர்மானித்துள்ளோம். தமிழ் தரப்புகள் சிதறி நிற்காமல் ஒருமித்த குரலில் அரசியல் தீர்வை வலியுறுத்துவதற்கான நடைமுறைகளை முன்னெடுப்போம் என்றார். எதிர்வரும் சித்திரை புத்தாண்டு காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நாடள தழுவிய ரீதியில் விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளது என்ற போக்குவரத்து மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் WPJ சேனாதீர ஊடகங்களிடம் தெரிவித்தார். புத்தாண்டு காலத்தில் பொதுமக்களின் நடமாட்டம் மற்றும் வாகன போக்குவரத்து கணிசமாக அதிகரிப்பதை கருத்தில் கொண்டு மேலதிக போக்குவரத்து போலீஸ் உத்தியோகத்தர்கள் மற்றும் பாதுகாப்பு படையினர் கடமையில் ஈடுபட உள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டார். குறிப்பாக கொழும்பு உள்ளிட்ட பிரதான நகரங்களில் உள்ள ரயில் நிலையங்கள், பிரதான பஸ் நிலையங்கள் மற்றும் வர்த்தக மையங்களை மையப்படுத்தி விசேட போக்குவரத்து கட்டுப்பாட்டு திட்டங்களும் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட உள்ளன. பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதே இத்திட்டத்தின் பிரதான நோக்கமாகும். இந்த விசேட பாதுகாப்பு திட்டம் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும். புத்தாண்டு கொண்டாட்டங்களின் பின்னர் பொதுமக்கள் மீண்டும் கிராமங்களிலிருந்து நகரங்களுக்கு திரும்பும் வரை இது தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என்று போக்குவரத்து மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் WPJ சேனாதீர மேலும் கூறினார். தற்போதைய அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு அடுக்கடுக்கான பொய்களை கூறி அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளது என்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச நேற்று கடுமையாக சாடியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளின் ஒரு கட்டமாக மாவட்ட அமைப்பாளர்களை நியமிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், அரசாங்கத்தின் முறையற்ற தீர்மானங்கள் மற்றும் தற்போதைய வரி கொள்கையினால் நாட்டு மக்கள் பாரிய பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வருகின்றனர். அரசாங்கத்தின் நிர்வாக தகவல்களால் ஏற்படும் நட்டங்கள் அனைத்தும் வரி என்ற பெயரில் மக்கள் மீதே சுமத்தப்படுகின்றன. முன்னைய ஆட்சியின் போது கணக்கில் டிரில்லியன் கணக்கான பணம் இருப்பதாக கூறியவர்கள் இன்று அது குறித்து பேசுவதே இல்லை. எரிபொருள் விவகாரத்தில் 45 நாட்களுக்கு போதுமான கையிருப்பு இருப்பதாக முன்னதாக கூறிவிட்டு தற்போது உலக சந்தை விலையை விட அதிக விலைக்கு எரிபொருளை கொள்வனவு செய்ய வேண்டிய நிலைக்கு அரசாங்கம் தள்ளப்பட்டுள்ளது. இது அரசாங்கத்தின் திட்டமிடப்படாத செயற்பாடையே காட்டுகிறது. உள்நாட்டு விவசாயிகளை வலுப்படுத்துவதை விடுத்து வெளிநாடுகளிலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்து நுகரும் கலாச்சாரத்தை இந்த அரசாங்கம் திட்டமிட்டு உருவாக்கி வருகிறது. இதன் காரணமாக கிராமப்புறங்களில் கடும் உர தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதுடன் நாட்டின் உணவு பாதுகாப்பு தொடர்பான அச்சமும் எழுந்துள்ளது. இதற்கு அரசாங்கமே முழுமையாக பொறுப்பு கூற வேண்டும். நாட்டின் புலனாய்வு பிரிவுகள் பலவீனப்பட்டுள்ளதால் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் எழுந்துள்ளன. ஊழலுக்கு எதிராக பேசுவதாக கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்று பல்வேறு முறைகேடுகளில் சிக்கியுள்ளனர். ஒரு அணியாக செயற்பட்டு நாட்டுக்காக வேலை செய்வதை விடுத்து பழைய அணிகளை குற்றம் சுமத்தி தனது தோல்விகளை மறைக்க அரசாங்கம் முயலக்கூடாது என்றார். நல்லாட்சி அரசாங்கம் செய்த தவறையை இந்த அரசாங்கமும் செய்கிறது. யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இது முறையற்றதென ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன காரியாலயத்தில் நேற்று சனிக்கிழமை நடைபெற்ற தொகுதி அமைப்பாளருடனான சந்திப்பின் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ரஷ்யாவிடமிருந்து எரிபொருள் கொள்வனவு செய்வதற்கு அரசாங்கம் எடுத்த தீர்மானத்தை வரவேற்கின்றோம். அனைத்தையும் நாங்கள் எதிர்ப்பதில்லை. ஏனெனில் நாங்கள் மக்கள் விடுதலை முன்னணியினர் அல்ல. நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்கும் திட்டங்களுக்கு நிபந்தனையற்ற வகையில் ஒத்துழைப்பு வழங்குவோம். கட்சியை மறுசீரமைப்பதற்கும் பலப்படுத்துவதற்கும் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். அரசாங்கம் சொன்ன பொய்களை மக்களுக்கு எடுத்துரைப்போம். உண்மை மற்றும் யதார்த்தத்தை மக்களுக்கு விளங்கப்படுத்துவோம். மக்கள் மத்தியில் சென்று அரசியல் செய்வதற்கு எமக்கு எவ்வித தடையும் கிடையாது. நல்லாட்சி அரசாங்கம் செய்த தவறையை இந்த அரசாங்கம் செய்கிறது. யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இது முறையற்றது என்றார்.
மோசடி குற்றப்பத்திரம் கையளிக்கப்படவிருப்பது தெரிந்தும் வலிசக்தி அமைச்சருக்கு எதிராக ஜனாதிபதி உள்ளிட்ட அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதன் மூலம் இந்த மோசடியின் பங்கு அனைவருக்கும் கிடைத்திருக்க வேண்டும். அத்துடன் வலிசக்தி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையில் அமைச்சரவை பாதுகாக்க வாக்களிக்கும் அனைவரும் ஊழல் மோசடிக்கு ஆதரவாக வாக்களிப்பவர்கள் ஆவர். அவர்களை நாட்டு மக்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்தார். இறக்குமதி செய்யப்பட்ட தரம் குறைந்த நிலக்கரி மோசடி தொடர்பில் கருத்து வெளியிடுகையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். வலிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றம் குற்றப்பத்திரிகை கையளிக்க இருக்கிறது. பிரபல அமைச்சு ஒன்றின் அமைச்சருக்கு எதிராக ஊழல் தொடர்பில் சாட்சி இருப்பதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தீர்மானித்த பின்னர் அவ்வாறான குற்றச்சாட்டுக்குள்ளான வலிசக்தி போன்ற பொறுப்பு வாய்ந்த அமைச்சின் அமைச்சராக தொடர்ந்தும் அவரை வைத்திருப்பது உலக ஜனநாயக சம்பிரதாயங்களுக்கு பொருந்துவதில்லை. குறிப்பாக உலக ஜனநாயகம் தொடர்பில் கதைத்து வந்த அனுரகுமார் திசாநாயக்க போன்ற ஜனாதிபதியின் கீழ் இவ்வாறு இடம்பெறுவது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும் என்றார்.